ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். ஸோ பிஸ்னஸ் பிகினர் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஹலோ கிட்டி கீ செயின் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிளில் 8 சிங்கிள் crochet போட்டுக்கணும். ஸோ மேஜிக் சர்க்கிள் நான் பண்ணிவிட்டு இதில் 8 சிங்கிள் crochet போட்டேன். ஓகே, ஒன் 2 3 4 5 6 7 8. ஸோ 8 சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரோ. ஸோ ரோ 2ல வந்து 2 சிங்கிள் crochet இந்த 8 ஸ்டிச். ஸோ நான் ரோ 2 வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet தான் என் இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போட்டுறேன். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கணும். ஸோ எந்த ரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடிக்கிறோம்னு தெரியறதுக்காக இது. ஸோ அகெயின் வந்து ஒன் மோர் சிங்கிள் crochet in the same place. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. அதே மாதிரி தான் அந்த ரோ 2 ஃபுல்லாக எப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 2 சிங்கிள் crochet இந்த 8 ஸ்டிச். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் crochet போட போகிறோம் எல்லா ஸ்டிச்லேயும். ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோ 3. ஸோ ரோ 3ல வந்து 1 சிங்கிள் crochet அண்ட் இன்க்ரீஸ். ஸோ ஸ்டிச் மார்க்கை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet நான் போட்டுட்டு அகைன் வந்து ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து 1 சிங்கிள் crochet. another நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் crochet. ஸோ 1 சிங்கிள் crochet 2 சிங்கிள் crochet வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரோ 3 நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ரோ 4 வந்து 5 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்க்ரீஸ். சாரி, 5 சிங்கிள் crochet 1 2 3 4 5. ஸோ 5 சிங்கிள் crochet and increase. So again 5 single crochet 1 2 3 4 5. Next only increase. ஓகே, இந்த ரோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ரோ 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரோ 5 to ரோ 8 வரை வந்து ரிப்பீட் ரோ தான். ஜஸ்ட் 1 சிங்கிள் crochet இந்த 8 ஸ்டிச். ஓகே, ஸ்டிச் மார்க்கை நம்ம பண்ணிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் crochet மட்டும் நம்ம போடலாம். ரோ 5 to 8 வரையும். ஸோ இதில் வந்து 4 ரோஸ் நம்ம வந்து ரிப்பீட் ரோஸ் வரும். ஸோ இந்த 4 ரோஸ் ரிப்பீட் ரோஸ் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரோ 8 வரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரோ 9. ஸோ ரோ 9 வந்து 5 சிங்கிள் crochet டிக்ரீஸ். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 சிங்கிள் crochet போட்டு நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அகைன் வந்து 5 சிங்கிள் crochet டிக்ரீஸ். Two 3
4, 5 and decrease. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுவேன். ஸோ நம்ம வந்து 9th ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் 6th-க்கும் 7th-க்கும் பிட்வீன் நம்ம வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஐஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சரி, ஸோ இந்த மாதிரி ஐஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 6க்கும் 7க்கும் பிட்வீன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. 6 and 7. ஸோ இது பிட்வீனில் நம்ம வந்து ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாசர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு பிட்வீனில் வந்து ஸோ 1, 2, 3, 4, 5 ஸ்டிச் விட்டு திரும்பி இன்னொரு ஐஸ் வந்து வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வாசர் வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோ 10 வந்து 1 single crochet decrease. ஸோ 1 single crochet decrease, 1 and decrease. So 1 decrease. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரோ 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 11 வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ நார்மல் டிக்ரீஸ் தான். ஸோ எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாகும் போது நம்ம ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிடணும் அதில். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டஃபிங் வந்து டைட்டாக பண்ணிவிட்டு அகைன் டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை லென்த்தாக இழுத்துருங்க. இழுத்துட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஓப்பனாக இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ நீடில் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வர மாதிரி நீங்கள் பண்ணிடணும். ஓகே. ஸோ மேபி உங்களால் இந்த மாதிரி குரோஷே நீட்டில் பண்ண முடியலன்னா ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவோம்லே நீடில், ஸோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா அது சுருங்கிடும் இந்த மாதிரி. ஸோ இது நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஓகே. சி அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து இயர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது காட்டுறேன். ஸோ இயரோட பேட்டர்ன் ரோ 1 வந்து 4 சிங்கிள் crochet. ஓகே, 1 2 3 4. ஸோ 4 சிங்கிள் crochet முடிச்சுட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நீடில் இன்செர்ட் பண்ணி செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2 சிங்கிள் crochet in each stitch. ஸோ 1 2 நெக்ஸ்ட்லேயே வந்து 2 times 1 2 next one 1 2 next 1 2. ஓகே, ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ரோ 3. ஸோ ரோ 3ல பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல இன்க்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ல 1 சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் ஒன்ல இன்க்ரீஸ். 1 single crochet, increase. One single crochet, increase. Okay. ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இது நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட் இந்த மாதிரி உள்ளே தள்ளிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளாக நீங்கள் மடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்லேயும் ஸோ ஆப்போசிட் இருக்கிற ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி லைனாக போட்டே வாங்க.
ஓகே. ஸோ போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் போட்டு முடிச்சிடலாம். ஸோ த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. ஏன்னா இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஜாயினிங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 இயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போ. ஹலோ கிட்டிக்கு போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போடுறோம். போட்டுட்டு 2 செயின், so 1 2 and 3 double crochet, 1 2 3. so 3 double crochet போட்டுட்டு again வந்து 2 செயின் போட்டு மேஜிக் சர்க்கிள் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அகைன் வந்து 2 செயின் 3 டபுள் crochet. ஓகே. ஸோ பண்ணிவிட்டு அகெயின் வந்து 2 செயின் போட்டு மேஜிக் சர்க்கிளே நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ரிங்கை நீங்கள் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்யூட்டான பூ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் இது வந்து ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணிடுங்க. ஸோ ஹலோ கிட்டிக்கு வந்து பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரும் கிராஸாக. இதுதான் நீடில் இன்சர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி திரும்பி அதே எந்த பக்கம் த்ரெட் வந்ததோ அதே சைடில் த்ரெட் இன்சர்ட் பண்ணி ஸோ இங்கே தானே இருக்குது இந்த மாதிரி கிராஸாக. ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லைனாக ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூவை தூக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து லைட்டாக நோஸ் மாதிரி ஒன்று வந்து எல்லோ கலர் தட்டு வச்சு பண்ணிடலாம். ஸோ ஐஸுக்கு கீழே இருக்கிற 1 2 3rd ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி இங்கே ஐஸுக்கு கீழே இருக்கிற 1 2 3rd ஸ்டிச்சுக்கு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் வந்து இந்த த்ரெட்டை மாதிரி பேராக கொண்டு வந்து ஸோ கட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிடுங்க. நோட் பண்ணிட்டு இதே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விடணும். உள்ளே தள்ளி விட்டு இந்த நீடில் வச்சு நீங்கள் இந்த ஸ்டிச்சை தூக்கிட்டிங்கன்னா தெரியாது. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பின்னாடி த்ரெட்டையும் அந்த மாதிரி பேப்பராக நீங்கள் வந்து கொண்டு வந்து நாட் போட்டு உள்ளே தள்ளிவிடுங்க. இந்த ஒயிட் கலர் இந்த மாதிரி நாட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த த்ரெட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டராக இருக்கு இல்லையா, கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக சென்டராக கொண்டு போகிறேன். சென்டராக கொண்டு போயிட்டு நோட் பண்ணிட்டேன்.
ஓகே.